ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டிச்சேரி சமையல். நாம் இன்றைக்கி செய்ய போகிறது சிக்கன் பிரியாணி. இந்த சிக்கன் பிரியாணியில் சிக்கனில் 3 கரண்டி தயிர் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சு 1 மணி நேரத்துக்கு நாம் ஊற வச்சு பிரியாணியில் சேர்த்துக்கலாம். அப்போ தான் சிக்கன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிடும் போது சாதாரணமாக சிக்கன் போட்டாக்கா அது சாப்பிடும் போது சப்புன்னு ஒரு மாதிரி சுவை இல்லாமல் இருக்கும். இப்போ பிரியாணிக்கு தேவையான மசாலா இந்த ஸ்பூனால் 3 ஸ்பூன் கசகசா, 2 ஸ்பூன் சோம்பு, 10 ஏலக்காய், நான் 3 பீஸ் பட்டை, 10 கிராம்பு, இந்த மசாலாவை அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ குக்கர் காஞ்சிருச்சு. இதில் பெரிய கரண்டியில் 1 கரண்டி நெய் சேர்க்குறேன். இதோட நெய்யோட நாம எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த கரண்டியால 3 கரண்டி எண்ணெய் சேர்க்கிறேன். நெய்யும் எண்ணெயும் நல்லா காயட்டும். இப்போ 2 பிரிட்ஜி இலை, ஒரு ஸ்டார் பூ, 3 பட்டை, ஒரு மராட்டி மூக்கு, 3 ஏலக்காய், ஒரு 5 கிராம்பு, மூணு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த வெங்காயத்தை நாம சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமா வதங்குற வரைக்கும் நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நல்லா எண்ணெயில நெய்யிலையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 8 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்க்குறேன். இதோட 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா தக்காளி அதிகமாக பிரியாணியில் சேர்க்கக்கூடாது. இந்த தக்காளி வெங்காயம் வதங்க உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக வதங்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த ஸ்பூனால 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போயிடுச்சு. ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி மல்லித்தலை சேர்த்துக்கலாம். இங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். காரம் கொஞ்சம் வேணும்னா நான் இன்னொரு ஸ்பூன் சேர்க்கிறேன். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திருக்கேன். இப்போ நாம அரைச்சு வச்ச பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். ரெண்டு கரண்டி தயிர் சேர்த்துக்கலாம். சிக்கன் நம்ம மசாலாவோட சேர்ந்து புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து ரெடியா இருக்கு. இதை சேர்த்துக்கலாம். பிரியாணியோட சிக்கனை சேர்த்துக்கலாம். எலுமிச்சம்பழம் அரை பழம் கட் பண்ணி சேர்க்கிறேன். நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ 1 கிலோ பாசுமதி ரைஸ் நான் 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியை இருத்து எடுத்து வச்சிருக்கேன். தண்ணி இல்லாம அரிசியை நாம சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து விடலாம். அந்த மசாலையோட சேர்ந்து
அரிசியில் ஒட்டுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த டம்ளரில் 2 டம்ளர் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நான் ஒரு தேங்காவில் பால் புழிஞ்சு எடுத்து வச்சிருக்கேன். இந்த டம்ளரில் 8 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்கும் பிரியாணிக்கு. உப்பு கொஞ்சம் நாம சேர்த்துக்கலாம். இப்போ நாம குக்கர் மூடி போட்டு வெயிட் வச்சிடலாம். இப்போ சீக்கிரமா ரெடி ஆயிடும் பிரியாணி. விசில் வந்தோன்னு எடுத்துடலாம். பிரியாணியை நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ நாம சிக்கனும் பாசுமதி அரிசியும் சீக்கிரமா வெந்துடும். அதனால நாம ஒரு விசில் எடுத்துக்கலாம். அப்பதான் பிரியாணி குலையாம இருக்கும். நம்ம இப்போ மூடி போட்டுடலாம். இப்போ வெயிட் வச்சுக்கலாம். இப்போ நல்லா வேகட்டும். இப்போ விசில் வந்துடுச்சு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நாம அந்த ப்ரெஷர் போற வரைக்கும் வெயிட் பண்ணி பிரியாணி எடுத்துடலாம். ஓபன் பண்ணிடலாம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அழகா வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பாருங்க. பிரியாணி பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குது. இத மாதிரி நீங்களும் வீட்டில் ஒரு டைம் செய்து பாருங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பாண்டிச்சேரி சமையல் பாருங்க. அசத்தலா சமைங்க. தேங்க்ஸ்.